26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மிதுன ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை பெண்களுக்கு தரப்போகுதுமா? குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் பின்தங்கிய நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக காவல் தெய்வங்களை சுற்றி வருவது, அந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு அதிகம் எடுப்பீங்க குலதெய்வத்துக்கு பதிலாக. மிதுன ராசி பெண்களுக்கு வெளிநாட்டு யோகம், அந்த வெளிநாட்டு விஷயங்கள்ல நான் ஈடுபடலான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஈடுபடலாமா? தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த செயல்களில் ஈடுபடுறது அவங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். மிதுனராசி பெண்கள் மூத்த அண்ணன்கள், மூத்த அக்கா, அவங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கிரகப்பிரவேசம் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு, வெளியூர் சார்ந்த வேலையை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் கூட இருக்கட்டும். ஸோ இது எதுவாக இருந்தாலுமே அவங்க அதற்கான ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணும் போது மட்டும்தான் இந்த தமிழ் புத்தாண்டில் அது அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய மனசுக்கு இது சரின்னு படுது, எனக்கு இது சந்தோஷம், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிச்ச விஷயங்களுக்கு தாராளமாக ஈடுபடலாம். ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் தனக்கு பிடிக்காம மட்டும் செய்யக்கூடாது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ் புத்தாண்டு கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் உண்டு. முக்கியமா பெண்கள் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். அவங்களுக்கான வீடியோவா கண்டிப்பா இது இருக்கும். வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில இன்னைக்கு அந்த பலன்களை சொல்றதுக்காக ஜெயந்தி ரவி மேமும், மாடர்ன் அஸ்ட்ராலஜில டாரட் கார்டு மூலமா இந்த தமிழ் புத்தாண்டுல பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத சாரா மேமுமே இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு சொல்ல போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கமா. மிதுன ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை பெண்களுக்கு தரப்போகுதுமா? மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய நண்பர்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து போவாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் உண்டு. நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க. அந்த முயற்சி சக்சஸ் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களின் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஃபீஸ் கட்டுறது, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். குலதெய்வ வழிபாடில் கொஞ்சம் பின்தங்கிய நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக காவல் தெய்வங்களை சுற்றி வருவது, அந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு அதிகம் எடுப்பீங்க குலதெய்வத்துக்கு பதிலாக. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். வேலை அப்படிங்கிற பட்சத்துல சில பேர் இப்ப இருக்கிற வேலையில இருந்து அடுத்த வேறு வேலைக்கு ஷிஃப்ட் பண்ணலாமே அப்படின்னு மிதுன ராசி பெண்கள் யோசிப்பாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குமே? ஸோ இவங்க நீங்கள் சொன்ன மாதிரியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்து யோசிக்காம அதை செயல்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. அவங்க செயல்படுத்தும் போது, அந்த ஆக்ஷன்ல இறங்கும் போது மட்டும்தான் அவங்க எதிர்பார்த்து அந்த வேலை மாற்றம் கிடைக்கும். அது நிறைய பேர் ஓவர்சீஸ், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த வேலையை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் கூட இருக்கட்டும். ஸோ இது எதுவாக இருந்தாலுமே அவங்க அதற்கான ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணும் போது மட்டும்தான் இந்த தமிழ் புத்தாண்டுல அது அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா, அதுதான் இங்கே பெரிய கொஸ்டின் மார்க்கே. யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை கட் பண்ணணும். மிதுனராசி பெண்கள் தொழில் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான வருவாய் இருக்கு, என்ன மாதிரியான பிசினஸ் வெயிட்டிங்ல இருக்கு? இவங்க என்னன்னா வருமான விஷயத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க வர்ற லாபத்தை திரும்ப பிஸ்னஸ்குள்ள போடுறது, அந்த மாதிரி இல்லாட்ட ஒரு இடம் வாங்குதல், அந்த மாதிரி அதில் போட்டுறதுனால இவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள உள்ள வருமானத்தில் கொஞ்சம் பிளாக்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் யார்ட்டையும் அவ்வளோ ஒட்டுதல் இல்லாத மாதிரி, அந்த வருமானம் இது இல்லாமல்னாலும் வீட்டில் யார்ட்டையும் அவ்வளோ ஒட்டுதல் இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஏதாச்சும் கேள்வி கேட்டால் கூட வருமானம் இல்லாத குறையிறதுனால இல்லை இப்போ முடியாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போடுறதுனால இது வீட்டுக்குள்ள வருமானத்தின் அளவு குறையிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால இவங்க வருமானம்
பிஸ்னஸ் நல்லா ஓடும், லாபமும் வரும். ஆனா வருமானத்துக்குள் அவங்க வந்து அவ்வளவு வீட்டுக்குள்ள உள்ள வருமானத்தில் கவனம் செலுத்தாமல் அதை முதலீடாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கறனால கொஞ்சம் பிளாக்கேஜா இருக்கு. மிதுனராசி பெண்களுக்கு வெளிநாட்டு யோகம், அந்த வெளிநாட்டு விஷயங்கள்ல நான் ஈடுபடலான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஈடுபடலாமா? ஸோ தாராளமா ஈடுபடலாம் அப்படின்னு தான் இருக்கு. தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த செயல்களில் ஈடுபடுறது அவங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். அதுவும் தனியா ஈடுபடாம ரெஃபரன்ஸ் மூலயமா, ஏதாவது மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா, இப்படி ஒரு டீம் மூலயமா அவங்க ஈடுபடும் போது அது இன்னும் சீக்கிரமா அவங்களுக்கு அதுக்கான சக்சஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும். கணவன் மனைவி அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் எப்படி இருக்கும்? மிதுனராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? கணவன் மனைவி பாண்டிங் வந்து ரொம்ப ஆசையாக ரொம்ப உருக பழகுறதல் அதெல்லாம் நல்லா இருக்கு. திருமண வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கணவன் மனைவிகளுக்குள். திருமண வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கப்புளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒன்று போல எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணுறது, அந்த ட்ராவலில் சிறு ஒன்று போல ட்ராவல் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுவாங்க. அப்போ சிறு சண்டைகள் வரும். அதை கூட அவங்க சமாளிச்சுட்டு அவ்வளோதான். அது நார்மலான ஒரு லைஃப்குள்ள கணவன் மனைவி லைஃப்பை வந்து இந்த ஆண்டு வந்து அவங்க பார்ப்பாங்க. எந்த சிறு சண்டைகளும் அவங்களுடைய ஒற்றுமைக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும் ஒழிஞ்சு மற்றபடி அவங்களுக்குள்ள பிரிவுகள் எதுவும் வராது. நன்மை தரக்கூடிய ஒரு சண்டைகளாக தான் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுனராசி பெண்கள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல, நான் கடன் மட்டும் வந்துருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கடன் விஷயங்கள்லாம் குறையறதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஸோ மிதுன ராசி அவங்களுக்கு இந்த கடன் விஷயங்கள் குறையறதுக்கு ரொம்ப ஹைலி பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாசிட்டிவ் எங்க இருந்து வரும், இந்த பாசிபிலிட்டிஸ் எங்க இருந்து உருவாகும் அப்படின்னா அவங்க மேல வச்சிருக்க அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய கரேஜ் இதுல இருந்து தான் உருவாகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்தோட நான் கண்டிப்பா என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு ஹோப் அவங்க எடுத்தாங்கன்னா அந்த ஹோப் அவங்கள அழகா வழி நடத்தும். அடுத்தடுத்து அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடணும், எதெல்லாம் செஞ்சா அவங்களுடைய கடன் பிரச்சனை கிளியர் ஆகும், சார்ட் அவுட் ஆகும், அது எல்லாமே பிரபஞ்சமே வழி நடத்தும். ஆனா அதற்கு அவங்க வில்லிங்கா இருக்கணும். இது மட்டும் பண்ணா போதும். மிதுனராசி பெண்களுடைய வீடுகள்ல என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம்? மிதுனராசி பெண்கள் மூத்த அண்ணன்கள், மூத்த அக்கா அவங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கிரகப்பிரவேசம் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழிலில் வெற்றிகரம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட் 1 இயர் 5 இயர்ஸ் அந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்குது. மங்கள விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மிதுனராசி பெண்கள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாமா? ஸோ படிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு குருமார்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குருவினுடைய ஆதரவு இவங்களுக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும். அண்ட் குருவினுடைய ஒரு மிகப்பெரிய அட்வைஸாக இருக்கட்டும், சஜஷனாக இருக்கட்டும், இவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ குருவினுடைய ஆசிர்வாதத்தோட அவங்க எந்த காரியம் படிப்பு ரீதியாக தொடங்கினாலும் அது கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து அடுத்த தமிழ் புத்தாண்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வயது முதியவர்கள்லயுமே பெண்கள் இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு? இந்த வயது முதிர்ந்தவர்கள் வந்து ரொம்ப துள்ளாட்டமாக இருப்பாங்க. எப்பவும் இளமை தழும்ப இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய தன்மை வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட், அந்த இது அலங்காரம் ஓவரா அலங்கரிக்கிறது அதனால அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்னால நிறைய விஷயங்கள் ஹெல்த் யூசேஸை அவங்க கவனிக்காம விடுவாங்க. அதனால அது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன்னை அலங்காரம் பண்ணும்போது அடுத்த ஹெல்த் அஃபெக்ட் ஆக போகுதுங்கிறத கவனமாக இருந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து அந்த அலங்காரம் பண்ணி கொஞ்சம் வெளியில கொஞ்சம் தன்னை ராயலா காமிக்கும் போது திருஷ்டி மாதிரி அந்த மாதிரி வர்ற மாதிரி ஃபீல் ஆவாங்க. அது வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி அவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நல்ல ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மிதுனராசி பெண்கள் புதுசா நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன், பிள்ளையார் சொல்லி போட்டு ஒன்று ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், அந்த விஷயங்கள்ல ஈடுபடலாம்? தாராளமா ஈடுபடலாம். தன்னுடைய மனசுக்கு இது சரின்னு படுது, எனக்கு இது சந்தோஷம், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிச்ச விஷயங்களுக்கு தாராளமா ஈடுபடலாம். ஆனா எந்த ஒரு காரியத்தையும் தனக்கு பிடிக்காம மட்டும் செய்யக்கூடாது. எனக்கு இது நெசசரியா இருக்கு, செஞ்சுதான் ஆகணும், ஆனா எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐடியா இல்லை,
எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா அது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மனசுக்கு பிடிச்சு எந்த விஷயத்த வேணாலும் இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் சார்ந்து இவங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறாங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். மிதுனராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய விதமான நல்ல பலன்களை கொடுக்க போகுது. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான புரிதல். தொடர்ந்து அடுத்தடுத்த ராசியை பத்தியும் பேசலாம். மிக்க நன்றி.